சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே இங்க மனோஜ் முத்துக்கிட்ட வந்து பேசுறாரு. என்ன முத்து, என் கடைக்கு வந்து நீ ஏசியெல்லாம் வாங்கின, ஆனா நீ ஏசிய வீட்டுக்கு எடுத்துட்டு வரல, அப்புறம் யாருக்கு வாங்கி கொடுத்த? எதுக்கு நீயும் மீனாவும் என் கடைக்கு வந்து ஏசி வாங்குனீங்க? நீங்க உங்களுக்காக தான் ஏசி வாங்குறீங்கன்னு நினைச்சா, நான் கடையில வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டேன், பதில் பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்க வாங்கின ஏசிய வீட்டுக்கு கொண்டு வரல, அப்புறம் எதுக்கு ஏசி வாங்குனீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? இப்ப என்கிட்ட நீ உண்மையை சொல்றியா, இல்ல வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே மீனா சொல்றாங்க, என்ன மனோஜ், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாங்க ஏசி வாங்கினது உண்மைதான், உங்க கடையில வந்து தானே ஏசி வாங்கினோம். அப்படி உங்களுக்கு இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு நினைச்சிருந்தா நாங்க வேற ஏதாவது கடைக்கு போயிருப்போமே. நீங்க பெரிய கடை வச்சிருக்கீங்க, அதனால தான் உங்க கடைக்கு வந்து ஏசி வாங்கினேன். ஆனா நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்க எதுக்காக வாங்கினோன்ற உண்மையை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் அங்க விஜயா வராங்க. என்ன மனோஜ், உனக்கு வேற வேலையே இல்லையா? முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்க தான் சரியா வேலைக்கு போறதில்ல, சம்பாதிக்கிறது இல்ல. ஆனா நீ அப்படி இல்லையே மனோஜ், பெரிய பிசினஸ் செய்யற. நீ எதுக்கு முத்துக்கிட்ட பேசுற? முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, முத்துக்கிட்ட எதுக்கு நீ பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முத்துவும் மீனாவும் நீ கடைக்கு வந்திருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, மீனா பூ கடைக்கு போறேன்னு தானே கிளம்புனேன், கடையில நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன், மனோஜோட கடைக்கு எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, வந்தது மட்டும் இல்லாம நம்ம கடையில ஏசி வாங்கினாங்கம்மா. ஏசி வாங்கியிருக்காங்களே, நம்ம வீட்டுக்கு தான் அந்த ஏசி எடுத்துட்டு வந்திருப்பாங்க, உங்க ரூம்ல வைக்கிறதுக்கு தான் ஏசி வாங்கியிருப்பாங்கன்னு நினைச்சேம்மா. ஆனா முத்துவும் மீனாவும் அவங்க வாங்கின ஏசியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரல, அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முத்துக்கிட்ட கேள்வி கேட்டா முத்துவும் மீனாவும் எதிர்த்து பேசுறாங்கம்மா. நீ எதுக்கு கேள்வி கேட்குறேன்னு மீனா ரொம்ப பேசுறாங்க. அதனால தாம்மா அவங்ககிட்டயே கேட்கலான்னு நினச்சேன், அதான் பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த முத்துக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த முத்து சாதாரண கார் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் முத்துவை பார்க்கும்போது முத்து ரொம்ப கோவமா, வேண்டாம் மனோஜ், நீ கேட்குற கேள்விக்கு பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதே மாதிரி என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேலையை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாலும் உண்மையாக நேர்மையாக என் வேலையை செய்கிறேன். ஆனால் நீ உன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காகவும் உன்னுடைய வேலையை செய்கிறதுக்காகவும் உன்னுடைய கடையை நடத்துறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்க. யோசிச்சு பேசு மனோஜ், தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத. எப்போ பார்த்தாலும் என்னையும் மீனாவையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிற, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீயும் மனோஜை கேள்வி கேட்குற? மனோஜ் உன்னுடைய அண்ணன் தானே, மனோஜோட கடையில் போய் நீ வந்து ஏசி வாங்கியிருக்க, ஆனால் வீட்டுக்கு அந்த ஏசியை எடுத்துகிட்டு வரல, அதான மனோஜ் கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, ஏசி வாங்கினேன், ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அந்த ஏசியை நமக்காக வாங்கவே இல்லையே, மீனா வீட்டுக்காக தாம்மா வாங்கினேன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா, மீனா வீட்டுக்காக ஏசி வாங்கி கொடுத்துருக்கான் முத்து. சம்பாதிக்கிற பணத்தை இப்படிதாம்மா செலவு செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கவும் தெரியல, சரியாக சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால ஏசி வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ரேகா உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க வசதியாக இருந்திருக்காங்க, எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாமே நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? மனோஜ் தான் கேள்வி கேட்குறானா, நீங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லும்போது, ஆமாம், நான் கேள்வி கேட்டால் தான் உனக்கு பிடிக்காதே. முத்துவும் மீனாவும் என்ன வேணாலும் செய்யட்டும் மனோஜ், அவங்கக்கிட்ட நீ பேச வேண்டாம், நீங்கள் வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட பேச சொன்னேன். நீ உன்னுடைய வேலையை செய்யாமல் நீ என்ன முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க? அவங்க சம்பாதிக்கிற பணம் மனோஜ் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. நீ உன்னுடைய வேலையை பாரு, சீக்கிரமாக ரோகிணி கிட்ட பேசிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நீ தான் சரி செய்யணும். அப்பதான் இந்த வீட்டில் எல்லாரும் உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தருவாங்க. இதெல்லாம் நீ எப்போதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல மனோஜ். முத்துக்கிட்டேயும் மீனாகிட்டேயும் நான் பேசிக்கிறேன், நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, முத்துக்கிட்ட கேள்வி கேட்டால் என் அம்மா என்கிட்ட கோவப்படுறாங்க, முத்து மீனா கிட்ட நான் பேசிக்கிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன். மீனா என்னை எதிர்த்து பேசுகிறாங்கல்ல, மீனா இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் சரியாக செய்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி மீனா சமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குற சாப்பாடை செஞ்சு கொடுக்கணும். அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாரு. அங்கே வந்த முத்து, மீனா பாத்தியா, வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் நீ யோசிக்காத மீனா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்,
உன்னுடைய அம்மாவுக்கும் உன்னுடைய தம்பிக்கும் இந்த பணத்தை நீ கண்டிப்பாக கொடுக்கலாம். நீ தேவையில்லாமல் செலவு செய்யலை. காரணமாக தான் இந்த பணத்தை கொடுத்து ஏசி வாங்கியிருக்க. அதனால நீ கவலைப்படாமல் இரு மீனா. அம்மாவும் மனோஜும் வேணும்னே இப்படி தான் பேசி பிரச்சனை செய்வாங்க. அவங்கள பற்றி தான் உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமேன்னு சொல்லும்போது, மீனா என்ன செய்கிறீங்க அப்படின்னு மனோஜ் வந்து கூப்பிடுறாரு. இப்போ எதுக்குங்க மனோஜ் என்னை கூப்பிடுறாரு? ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாருங்கன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, நான் மீனாவை தானே கூப்பிட்டேன், நீ வந்து ஏன் பேசுகிற? கிச்சனில் இருக்க வேலையை செய்யலை, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு, நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் ஃப்ரெண்டை பார்க்க தானே போகிற, நிறைய வேலை இருக்குது, நான் வந்து கிளம்பணும்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, வேணும்னா நீயே ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போ, இல்லைனா நீ போகும்போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ரு. மீனா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கா. மீனா ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கா. மீனாவை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் சொன்ன உடனே மீனா செஞ்சு கொடுக்கணுன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா இந்த வீட்டு மருமக, நீ உடனே சொல்கிற வேலையெல்லாம் மீனாவால் செஞ்சு கொடுக்க முடியாது. மீனாவும் தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறா, மீனாவும் தான் பூக்கடைக்கு போகிறா. வீட்டில் இருக்க வேலையை எப்போ பார்த்தாலும் மீனாவால் செஞ்சிட்ருக்க முடியுமான்னு கேட்கும்போது, அப்படியா? மீனா என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்களா? நல்லா சம்பாதிக்கிறாங்களா? அவங்க என்ன இப்போ பெரிய கடைக்கு ஓனராக இருக்காங்களா? இல்லையே. நீங்கள் என்னவோ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நீயும் ட்ராவல்ஸ்க்கு ஓனர் ஆயிட்டேன்னு சொல்கிற, ஆனால் எந்த வேலையும் செஞ்ச மாதிரியே தெரியலையே முத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிற வழியை பாரு. உனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அதை பற்றியெல்லாம் யோசிக்காம எப்படியாவது எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே மனோஜ் பதில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வராரு. அந்த சமயம் மீனா யோசிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு நிறைய திறமை இருக்குது, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் ஏன் பெரிய கடைக்கு ஓனர் ஆகக்கூடாது? கண்டிப்பாக மனோஜ் மாதிரியே நானும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். எப்போ பார்த்தாலும் மீனா வந்து பூக்கடைக்கு தானே ஓனராக இருக்கா, மீனா டெக்கரேஷனோட செஞ்சாலும் அவ்வளோ சம்பாதிக்க முடியாதுல்ல. என் பையன் மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு விஜயாத்தை ஒரு பக்கம் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் என்னால் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறவே முடியாதா? எனக்கு தான் நிறைய திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் மீனா பூக்கடையில் வேலை பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தான் இந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனோஜ் இப்படி பேசுறதுக்கெலாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இனி மனோஜ் இப்படி பேசவே கூடாது. என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவையும் மனோஜும் விஜயாத்தையும் ஏளனமாக பேசவே கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எப்படி மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. அந்த சமயம் மீனா எப்பயும் போல பூக்கடைக்கு கிளம்பி வராங்க. மீனாவுக்கு தெரிஞ்ச அங்கே அந்த அக்காங்க எல்லாருமே மீனாவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, அங்கே மனோஜோட கடை இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டலை கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, அந்த ஹோட்டலில் கொடுத்துட்டு பணம் வாங்கலான்னு நினைக்கிறாங்க. நீ தான் நல்லா சமைப்பியே, நீ அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகலாமே அப்படின்னு அந்த அக்கா எல்லாருமே மீனா கிட்ட பேசும்போது, என்னக்கா சொல்கிறீங்க, ஆஃபீஸ்க்கு வரணும், நிறைய வேலை இருக்குது, பூக்கடைக்கு போகணும், டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும், இப்படி எனக்கு நிறைய வேலை இருக்கும்போது நான் எப்படி அந்த ஹோட்டலுக்கு ஓனராக முடியும்? எனக்கு அவ்வளோ நேரமும் இல்லை, எனக்கு நிறைய சமைச்சு கொடுக்கவும் முடியாது. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ருசியாக சமைக்க தெரியும், ஆனால் ஒரு ஹோட்டலை நடத்துகிற அளவு எனக்கு நிறையா வந்து சமைக்கவும் தெரியாது, எனக்கு அவ்வளோ வந்து வேலை செய்யவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நீ நினச்சா கண்டிப்பாக பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் ஆகலாம். நான் வேணும்னா அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன். அந்த ஹோட்டலோட ஓனர் இப்போ வெளியூருக்கு போகிறாங்களாம். உடனே அந்த ஹோட்டலை யார்கிட்டயாவது கொடுக்கணும், அதன் மூலமாக பணம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. உடனே எனக்கு உன்னுடைய ஞாபகம் தான் வந்தது. உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நீ இந்த வேலையை செய்ய முடியாதா? உனக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கோம். அப்புறம் என்ன மீனா, நீ கண்டிப்பாக பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் ஆகலாம். அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கும். நீ வந்து பார்த்தனா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயே அந்த ஹோட்டலை வாங்குறதுக்காக முயற்சி செய்யலான்னு சொல்லும்போது, என்கிட்ட எங்கே அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, நீ அந்த பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணலாம். இப்போ உன்னால் முடிஞ்ச அளவு பணத்தை கொடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி வை, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீங்கள் சொல்கிறீங்க, நானும் வந்து பேசி பார்க்குறேன், ஆனால் எனக்கு இந்த வேலையை செய்ய முடியும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீ நல்லபடியாக யோசிச்சு பாரு, முத்துக்கிட்டேயும் சொல்லு, முத்து தம்பி உனக்கு உதவி செஞ்சா கண்டிப்பாக நீயும் அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகலாம். ஏற்கனவே ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு முத்துவுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வேணும்னா பேசி பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது, இல்லைக்கா நான் பேசிட்டு நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க.
உடனே மீனா வந்து பூக்கடைக்கு வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்பதான் என்ன பிஸ்னஸ் செய்யலான்னு யோசிச்சேன். எனக்கு நிறைய திறமை இருக்கு. ஆனா வீட்லயும் வேலை செஞ்சுட்டு ஹோட்டலை எப்படி கவனிக்கிறது? புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கு. ஆனா விஜயாத்த சரின்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நான் தான் ரொம்ப கஷ்டப்படணும். என்ன செய்யறது? அப்படின்னு பூக்கடைக்கு வந்த மீனாவால சரியா வேலை செய்ய முடியாம இங்க மனோஜ் பேசுனதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம, மீனா பெரிய பிசினஸ் செஞ்சு முன்னேறணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னார்ல மனோஜ். மனோஜுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக, சீக்கிரமாவே நம்ம புது பிசினஸ் ஆரம்பிக்கணும். அப்பதான் மனோஜ் நம்மள பத்தி புரிஞ்சுப்பாரு. அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் முத்து சவாரி முடிச்சுட்டு மீனாவோட கடைக்கு வராரு. ஆனா மீனா முத்து வந்தத கவனிக்காம இப்படி ரொம்ப யோசிக்கிறாங்க. மீனா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. என்ன மீனா அவ்ளோ யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா, பூக்கடையில உனக்கு நிறைய வேலை இருக்கும். எனக்கு இப்ப வந்து என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதான் உனக்கு உதவி செய்யலாமேன்னு வந்தேன். நான் வந்தத கூட கவனிக்காம அப்படி என்ன மீனா யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த அக்காவ பார்த்தேன். அவங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்காம். அந்த ஹோட்டல நம்ம வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் பணம் குடுத்தா போதுமா? அதுக்கப்புறம் மீதி பணத்த தந்துடலாமா? அ எப்படியாவது நானும் புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். எனக்கு ஓரளவு சமைக்க தெரியும். அதனால தான் இந்த ஹோட்டல நம்ம வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். உங்ககிட்ட வேற கேட்கணும். அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது, பரவால்ல மீனா. நீ என்ன பிசினஸ் செய்யணும்னு நெனைக்கிறியோ, கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்வேன். உனக்கு இப்ப ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிற. நம்மகிட்ட இப்ப அவ்ளோ பணம் இல்ல. ஆனா மீதி பணத்த அப்புறமா குடுக்கலான்னு வேற சொல்ற. கண்டிப்பா நீ புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன். நம்ம நாளைக்கே போய் பார்த்து பேசிட்டு வரலாம். அ ஹோட்டல வந்து நம்ம கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த பிசினஸ நீ நல்லபடியா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வீட்ல இருக்க எங்களுக்கு ரொம்ப ருசியா சமைச்சு குடுக்குற, ரொம்ப ஆரோக்கியமா சமைச்சு குடுக்குற. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு மீனா. நீ கண்டிப்பா இந்த பிசினஸ ஆரம்பிச்சு நல்லபடியா முன்னேற தான் போற. எனக்கு தெரியும் மீனா. வீட்ல எல்லாரும் உன்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. உன்ன ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க. வீட்டுக்கு நீ வந்த உடனே, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் நெனச்சாலும், இங்க ஒரு பக்கம் என் அம்மா வந்து கிச்சன்ல இருக்க வேலைய செய்யணும்னு சொன்னா, இங்க மனோஜ் வந்து ஏதாவது ஒரு வேல சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் மீனா. வீட்ல இருக்க யாருமே என்ன தான் புரிஞ்சுக்கல. இப்ப உன்னையும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க. நம்மள ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க. அதனால நல்லபடியா சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் முத்துவும், மீனாவும் அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட பேசுறாங்க. மீனா ஏற்கனவே வந்து பெரிய பெரிய டெக்கரேஷனோட எடுத்து செய்றாங்கன்னு அந்த ஹோட்டலோட ஓனருக்கு தெரிய வந்ததால, மீனா மேல உள்ள நம்பிக்கையில இந்த ஹோட்டல மீனாவே வாங்கட்டும் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செய்றாங்க. மீனாவும், முத்துவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்த குடுத்து அந்த ஹோட்டலையும் வாங்குறாங்க. மீதி பணத்த சீக்கிரமாவே குடுத்துருவோன்னு மீனா ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. அதனால மீனா இப்ப ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்டாங்க அப்படின்னு முத்துவும் ரொம்ப சந்தோஷமா, "பாத்தியா மீனா, இப்ப இந்த ஹோட்டலோட ஓனர் ஆயிட்ட. அந்த ஹோட்டலுக்கு ஓனரா இருந்தவரு ரொம்ப நல்லவர் மீனா. நம்மள புரிஞ்சுகிட்டு நமக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாத்தியா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஆமாங்க. எப்ப பார்த்தாலும் பெரிய கடைக்கு நான் ஓனரா இருக்கேன்னு மனோஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நாம இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்டோங்க." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் மீனா. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும்னு நெனைக்கிற. ஆனா மனோஜ் வந்து இந்த கடைக்கு ஓனரா இருந்தாலும், என் அப்பாவோட பணத்த வச்சு தான் இவ்ளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிருக்கான். இப்ப வரைக்கும் என் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தையும் குடுக்கல. ஆனா நம்மள ரொம்பவே ஏளனமா பேசுறான்ல. கண்டிப்பா நம்மள புரிஞ்சுக்க தான் போறான் மனோஜ்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த முத்துவும், மீனாவும் அண்ணாமலை கிட்ட இந்த உண்மைய சொல்றாங்க. "அப்பா, மீனா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஹோட்டல நாங்க வாங்கிட்டோம்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப மீனா இனி ஹோட்டலுக்கு ஓனரா இருக்க போறா, அப்படிதானேன்னு?" சொல்லும்போது, "மாமா, ஆமா மாமா." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க விஜயா வந்து, "என்ன, மீனா ஏற்கனவே வீட்ல இருக்க வேலைய சரியா செய்ய மாட்டா. பூக்கடைக்கு போயிட்டு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்வா. ஏற்கனவே ரொம்ப வயிறு வலிக்குது, வீட்ல இருக்க வேலைய செய்ய முடியலன்னு அப்பப்ப நான் தான் மீனாவுக்கு வேலை செஞ்சு குடுக்குறேன். இதுல ஹோட்டலுக்கு வேற ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுறாளா? இதெல்லாம் மீனாவுக்கு தேவையா? வீட்ல இருக்கிறவங்களுக்கே சரியா சமைச்சு குடுக்க தெரியாது இந்த மீனாவுக்கு. இப்ப ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்டான்னா, வர கஸ்டமருக்கெல்லாம் மீனா தானே சமைச்சு குடுக்கணும். இந்த வேலையெல்லாம் தேவையே இல்லன்னு இப்பவே பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த விஜயா வந்து பேசுறாங்க. "என்ன மீனா, என்னென்னவோ பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படின்னு கேக்குறாங்க. "அத்தை, புதுசா நாங்க ஹோட்டல் வாங்கியிருக்கோம். இப்ப நான் தான் அந்த ஹோட்டலுக்கு ஓனரா இருக்க போறேன். அதனால அண்ணாமலை மாமா கிட்ட பேசிட்டு இருந்தோம்னு சொல்லும்போது, "உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ எதுக்காக புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இப்படி தேவையில்லாத வேலைய செய்ற? வீட்ல எங்களுக்கே நீ சரியா சமைச்சு குடுக்க மாட்ட. நீ எப்படி ஹோட்டலோட ஓனரா இருந்து இந்த வேலையெல்லாம் செய்ய போற? இதெல்லாம் உனக்கு தேவையா?
வர வர நீ யார் பேச்சும் கேட்கறதில்ல. என்கிட்ட கேட்காம நீயா யோசிச்சு ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிற? இதெல்லாம் சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்க நல்லபடியா முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் நல்லா சம்பாதிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிறோம். எங்களால் இப்போ மாடியில் ரூம் கட்ட முடியல. இருந்தாலும் நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எங்களுக்காக செலவு செஞ்சுருக்கோம். நாங்கள் முன்னேறதுக்காக செலவு செஞ்சுருக்கோம். பரவாயில்ல அத்தை, நீங்கள் இப்படியே தான் பேசுவீங்க, எங்களை ஏளனமாக பேசுவீங்க. அதனால தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நல்லா யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் எங்களை பற்றி யோசிக்காதீங்க. எப்பயும் போல் உங்கள் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு வராங்க. மீனா, ரொம்ப சரியா பேசியிருக்க. என் அம்மா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க பாரேன். இப்படியே நீ பேசு மீனா. அப்பதான் நீ வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, இந்த ஹோட்டலுக்கு ஓனரா இருக்கக்கூடாதுன்னு அவங்க பேசினா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பேசின பேச்சால பதில் பேச முடியாம எங்க அம்மா பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, வேற என்னங்க, நம்ம எப்ப பார்த்தாலும் விஜயாத்த பேச்ச கேட்கறதுனால எப்பயுமே இவங்க பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்குன்னு நிறைய ஆசை இருக்கும். நம்ம முன்னேறணும்னு நினைப்போம். அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கிறதுக்காக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு இதை கேட்டு அண்ணாமலை மாமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயாத்த எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்க வேலையை செய்யலான்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் கண்டிப்பா பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிருக்கேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இனி இந்த வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கணும். விஜயாத்தையும் மனோஜும் இப்படி தேவையில்லாமல் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் புது ஹோட்டல் திறப்பு விழாக்காக வீட்டில் உள்ள எல்லாரையும் மீனாவும் முத்துவும் கூப்பிடுறாங்க. ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. ஆனால் மனோஜ் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சா மட்டும் உங்களால் சம்பாதிக்க முடியுமா? வீட்டில் இருக்க வேலையவே மீனா சரியாக செய்ய மாட்டாங்க. ஜூஸ் கேட்டால் உடனே இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு எதிர்த்து பேசுவாங்க. இப்போ ஹோட்டலுக்கு ஓனராக மட்டும் இருக்க முடியாது. வந்த கஸ்டமர் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும். அவங்க கேட்குற மாதிரி ருசியாக சமைச்சு கொடுக்கணும். மீனாவுக்கு இங்கே பூக்கடைக்கு ஓனராக இருக்க முடியும். ஆனால் வர கஸ்டமர் கேட்குற சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியுமா? மீனாவுக்கு அவ்வளோ திறமை இருக்கா? அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் பேசுகிறத கவனிக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம். அவங்க வேணும்னா வரட்டும், இல்லைனா விஜயா பேசாமல் வீட்டிலேயே இருக்கட்டும். இப்போவே மனோஜும் விஜயாவும் இவ்வளோ பேசுகிறாங்க. இதுக்கு மேலே அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் முன்னேறதை பார்த்து தேவையில்லாமல் பேசுவாங்க. அதனால் நீங்கள் வாங்க நம்ம கிளம்பலான்னு வீட்டில் இருக்க எல்லாரும் கிளம்புனாலும் விஜயாவும் மனோஜும் மட்டும் அங்கே போகாமல் வீட்டிலேயே இருக்காங்க. இங்கே மீனாவோட அம்மா, இங்கே சத்யா, ரேகா எல்லாரும் இங்கே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்றதுக்காக அங்கே ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. ஏற்கனவே பாதி பணம் தான் கொடுத்துருக்கோம், மீதி பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு இந்த ஹோட்டலோட ஓனருக்கு மீதி பணத்தையும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கண்டிப்பாக மீதி பணத்தை கொடுத்துருவேன் மீனா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. மீனா உடனே எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு மீனா. அது மட்டும் இல்லாமல் மீனா, இப்போ நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுறாங்க. ரவி சொல்கிறாங்க, மீனா நீ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே என்கிட்ட சொல்லுங்கள், நானும் ஸ்ருதியும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏற்கனவே பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறதுக்காக புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அங்கே எல்லாரும் மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. அடுத்த நாள் மீனா தன்னுடைய புது ஹோட்டலுக்கு சீக்கிரமாகவே கிளம்பி வராங்க. அங்கே அவங்க வந்த உடனே மீனா விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும். நம்ம சமைக்கிற சாப்பாடு இங்கே ஹோட்டலுக்கு வர கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்னை பாராட்டி பேசணும் அப்படின்னு தனியாகவே ரொம்ப ருசியாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் உதவி செய்கிறாரு. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் எல்லாருமே அவங்க மீனா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. புது ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, இங்கே சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசித்தோம், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா ருசியாக சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. இதனால் மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்குது. மீனாவோட ஹோட்டலை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நிறைய கஸ்டமர் இங்கே மீனாவோட ஹோட்டலுக்கு தேடி சாப்பிட்றாங்க. மீனா தனியாகவே எல்லாருக்கும் ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. மீனாவுக்கு நிறைய திறமை இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த சமயம் இங்கே மனோஜுக்கு இந்த உண்மை தெரிய வருது. அப்படியா, எல்லாரும் அங்கே மீனா முத்துவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்களா? அதுக்குள்ளே இவங்களுக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருச்சா?
இவங்க ஹோட்டலில் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்கன்னா மீனா அப்போ ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்களா? இப்படிலாம் நடக்கக்கூடாதே. ஏற்கனவே மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியாது. இன்னும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். என் அம்மாவையும் என்னையும் ரொம்ப எதிர்த்து பேசுவாங்களே. இப்போவே மீனாவுக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்குன்னு கேட்ட உடனே என்னால் தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப கோவமாக யோசிக்கிறாரு. அடுத்த நாள் விஜயாவும் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மனோஜ், வீட்டில் இருக்க எல்லாரும் முத்து மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்கன்னு நினச்சா மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தன்னுடைய வேலையை ரொம்ப நல்லபடியாக செய்கிறான்னு இங்கே பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும்போது, ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு எல்லாரும் மீனாவோட புது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும். மீனாவோட இந்த புது பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மீனாவோட ஹோட்டலுக்கு நம்ம போகவே இல்லையே. மீனா ஹோட்டலில் விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாளாம். நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போய் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சால் அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, இனி மீனாவும் முத்துவும் நல்லபடியாக முன்னேறவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு பேசி பார்த்தோம். நம்ம பேச்சை கேட்காம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு மீனா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. இப்போ பாருங்க, மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. மீனா ஆரம்பித்த அந்த ஹோட்டலை பற்றி எல்லாரும் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்கம்மா. மீனாவுக்கு மட்டும் இல்லை, மீனா ஆரம்பித்த அந்த புது ஹோட்டலுக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் இப்படியே நம்ம அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் மீனா முத்து என்றைக்குமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் தான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்க. என்னை மட்டும்தான் எல்லாரும் பாராட்டி பேசணும்னு நினச்சிங்க. இப்போ முத்துவும் மீனாவும் பிஸ்னஸ் செய்கிறேன்னு இங்கே பார்த்தீங்களாம்மா, புது ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. பெரிய ஹோட்டலுக்கு அவங்க ஓனராக இருக்காங்க. இப்படிலாம் அவங்க நல்லா சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கம்மா. எப்பயும் போல முத்து மீனாவை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லும்போது, நான் வரேன் மனோஜே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கிளம்பி வராங்க. மனோஜும் விஜயாவும் முதல் முறையா மீனாவோட புது ஹோட்டலுக்கு வராங்க. விஜயா வந்த உடனே, என்ன மீனா, இந்த பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிட்ட. ஹோட்டல் ரொம்ப பெருசா இருக்கு மனோஜ்ன்னு சொல்லும்போது, ஆமாம்மா, நிறையா சம்பாதிக்கிறாங்கல்ல, அதான் இந்த ஹோட்டலை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நமக்குன்னு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க பத்தியா மனோஜ் அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் வருவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் விதவிதமாக சமைக்கிறியே, எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு வா, எவ்வளோ ருசியாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சந்தோஷமா இங்கே விஜயாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே மனோஜுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா வீட்டில் ஜூஸ் போட்டு கொடுக்க சொன்னால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நான் எதையும் எதிர்பார்க்கல. முதல் முறையாக என்னுடைய ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ உனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருச்சு. அதனால தான் நானும் என் அம்மாவும் வந்திருக்கோன்னு சொல்லும்போது, உடனே மீனா யோசிக்கிறாங்க. மறுபடியும் பேசி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க மனோஜும் விஜயத்தையும். ஆனால் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு மீனா வந்து யோசிக்கும்போது, விஜயா சாப்பாடு உண்மையாகவே நல்ல ருசியாக இருக்கே அப்படின்னு சாப்பிட்ட உடனே மீனாவை பற்றி யோசிக்கிறாங்க. மீனா கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் விஜயா சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் என்ன மீனா, சாப்பாடெல்லாம் அவ்வளோ ருசியாக இல்லையே, இதுக்காகவா உன்னை பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ், ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ருசியாக இல்லையே. ஆனால் மீனாவுக்கு மட்டும் இல்லை, மீனா ஆரம்பித்த இந்த ஹோட்டலுக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜும் விஜயாவும் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. அங்கே முத்து மீனாவோட ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமர் எல்லாரும் இங்கே மனோஜும் விஜயாவும் பேசுகிறத கவனிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனா ரொம்ப கோவமா, விஜயாத்தை, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? கிளம்புங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்கனவே வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஹோட்டல் திறப்பு விழாக்கே வரல, இப்போ எதுக்கு வந்தீங்க? வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு வந்தீங்களா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது. இப்படிலாம் பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? ஹோட்டல் நல்லபடியாக நடக்குது, நான் நல்லபடியாக வேலை செய்கிறேன்னு என்னைக்காவது பாராட்டி பேசியிருக்கீங்களா? உங்கள் பையன் மனோஜ் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு, அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உண்மையாகவே நல்லபடியாக முன்னேறணும்னு உண்மையாக நேர்மையாக எங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கோம், தேடி வந்து பிரச்சனை செய்கிறீங்களா? இப்போவே இங்கேருந்து கிளம்பிருங்க. அதுக்கப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். என்ன, நீங்கள் திட்டம் போட்டு இங்கே பிரச்சனை செய்யணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ்,
உங்கள பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க நல்லபடியா முன்னேறத பார்த்து பொறாமப்படுறீங்க. அதனால தேடி வந்து இப்படிலாம் பேசி பிரச்சனை செய்றீங்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் என்னையும், என் வீட்டுக்காரர் முத்துவையும் எவ்ளோ ஏளனமா பேசுனீங்க. முத்து மீனாவால சரியா சம்பாதிக்க முடியாது, மாடியில ரூம் கட்ட முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு என்னெல்லாம் பேசுனீங்க. ஆனா இப்ப நாங்க முன்னேறத பார்த்து பொறாமப்படுறீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்க இனி என்னுடைய ஹோட்டல் பக்கம் வரவே கூடாது. அது மட்டும் இல்லாம, மனோஜ் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க. நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீங்க பேசின பேச்சுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக தான் நானும் புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். இப்ப என்னுடைய வேலைய நல்லபடியா செய்றேன். என் ஹோட்டலுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. மறுபடியும் என்னையும், என் வீட்டுக்காரர் முத்துவையும் நீங்க ஏளனமா பேசுனீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருப்பேன்னு நெனைக்காதீங்க மனோஜ். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இப்படி தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்றீங்க. அதனால தான் மனோஜ், இப்ப ரோகிணியால நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன இந்த மீனா இப்படிலாம் பேசுறா? அது மட்டும் இல்லாம மீனா உண்மையாவே தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு புது பிசினஸ் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, இப்படி மனோஜுக்கு சரியான பதில் குடுத்துட்டாளே! அப்படின்னு மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க விஜயா.